செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி இல்லை என பாஜக தேசிய தலைமை முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, இந்த முடிவு எட்டப்படுவதற்கான காரணம்? தமிழக வெற்றி கழகத்தோடு தற்பொழுது அதாவது தொடர்ந்து கூட்டணி இல்லை என்ற ஒரு தகவலை பாஜக தரப்பில் கூறப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக கடந்த சில வாரங்களாக தமிழக வெற்றி கழகம் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி இணைவதற்கான ஒரு பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருவதாக கூறப்பட்டிருந்த நிலையில் தான் இந்த ஒரு தகவல் தற்பொழுது வெளியாக இருக்கிறது. மிக முக்கியமாக தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தலில் குறிப்பாக விஜய்க்கு கிடைக்கப்பெறும் வாக்குகள் என்பது பெருவாரியான வாக்குகள் தலித், கிறிஸ்டியன் மற்றும் இஸ்லாமிய சமூகத்திலும் வாக்குகள் தான். மேலும் திமுகவினுடைய பல வாக்குகளை பெருவாரியாக விஜய் தரப்பானது பிடிக்கும் என்ற ஒரு நம்பிக்கை உள்ளதாகவும் பாஜக தரப்பில் கூறப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் பாஜகவினுடைய மாநில பிரிவான தமிழ்நாடு பாஜகவில் தான் விஜயுடனான ஒரு கூட்டணியை தொடர வேண்டும் என்ற ஒரு விருப்பம் உள்ளதாகவும், ஆனால் அதனை தொடர்வதற்கு பாஜக தலைமை பாஜக மேலிடமானது தற்பொழுது தெளிவாக இல்லை என்ற ஒரு தகவலையும் தெரிவித்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக இந்த விவகாரத்தில் தாவேகாவுடனான ஒரு கூட்டணி என்பது மேலும் இந்த தேர்தலில் நடைபெறப் போவதில்லை என்ற ஒரு தகவலை தான் பாஜக மேலும் தெரிவித்துள்ளது. முழு வீச்சிலான ஒரு பிரச்சாரம் மற்றும் தேர்தல் பணிகளில் ஈடுபட வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல் என்பது பாஜக மேலிடம் தரப்பிலிருந்து தமிழ்நாடு பாஜகவிற்கு அறிவுறுத்தலாக வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை இதற்கு மேல் தொடராது என்ற ஒரு தகவலையும் பாஜக மேலிடமானது உறுதி செய்திருக்கிறது. பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தையில் குறிப்பாக விஜய்க்கு துணை முதல்வர் பொறுப்பு மற்றும் 50 இடங்களுக்கும் அதிகமான ஒரு இடங்கள் என்பது தேசிய ஜனநாயக கூட்டணியில் வழங்கப்படும் என்ற ஒரு தகவல்கள் பரவி வந்த நிலையில் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இந்த ஒரு தகவலை தற்பொழுது பாஜக மேலிடமானது தெரிவித்திருக்கிறது. அதற்கு காரணம் விஜய் தரப்பில் கூட்டணியில் இணைவதற்கான ஒரு எந்த ஒரு சம்மதமும் வழங்கப்படவில்லை, அதற்கு அவர்கள் மறுப்பு தெரிவித்து விட்டதான் என்ற ஒரு தகவலையும் பாஜக தரப்பில் கூறப்பட்டது. பல்வேறு கட்டமான ஒரு பேச்சுவார்த்தை என்பது முன்னெடுக்கப்பட்ட நிலையில், ஆனால் அதற்கு விஜய் அதாவது கூட்டணியில் இணைவதற்கு விஜய் மறுப்பு தெரிவித்துள்ளதாகவும் அதன் அடிப்படையில் இந்த பேச்சுவார்த்தை இதற்கு மேல் தொடராது என்ற ஒரு தகவலை தான் பாஜக மேலிடம் தற்பொழுது தெரிவித்துள்ளது. தாவேகா வராது என்கிற நிலையில் தேர்தல் பரப்புரையில் தமிழக பாஜக கவனம் செலுத்த பாஜக தலைமை அறிவுறுத்தியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து நம்மிடையே பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். தற்போது பாஜக தலைமை இனி தேர்தல் பரப்புரை வேளைகளில் கவனம் செலுத்துமாறு அறிவுறுத்தி இருக்கிறது. தாவேகா வராது என்கிற முடிவுக்கு அவர்கள் வந்துவிட்டார்களா? எப்படி பாக்குறீங்க? புரியல. இது சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்ற கதையை தான் ஞாபகப்படுத்துது. ஆக்சுவலா இதனால வரையும் ட்ரை பண்ணியிருந்தாங்கன்றது உண்மை. ஆனா அது எடுத்த உடனே கொள்கை எதிரின்னு சொல்ற பாஜகவோட போனா நமக்கு பின்னடை வரும்ட்டு விஜய் ரொம்ப தெளிவா இருந்திருக்காரு. ரெண்டாவது இந்த சமயத்துல கூட்டணிக்கு வந்தா அதிமுக அப்ஜெக்ட் பண்றாங்க. தாவேகாவுக்கு நிறைய இடங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். அதனால அதிமுக போட்டி போடுற இடங்கள் ரொம்ப குறைவா வரும். அப்புறம் அந்த கூட்டணி ஆட்சியை நோக்கி போகும். கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போடுவாங்களான்றது சந்தேகம். சோ இந்த யதார்த்த உண்மையை புரிந்து கொண்டு பாஜக தலைமை பேச்சுவார்த்தை இனிமே கிடையாதுன்ற ஒரு விஷயத்த கையில் எடுத்திருக்காங்க. ஆனால் விஜய் தனியா நிற்கும் போது அதிமுக ஓட்டையும் ஸ்பாயில் பண்ணுவாரு, திமுக ஓட்டையும் ஸ்பாயில் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. திமுக எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, விஜய் போயிட்டு அதிமுக பாஜக கூட்டணியில சேர்ந்தா பாஜக ஆதரவு அணி பாஜக எதிர்ப்பணி ரெண்டு விதமான ஒரு போட்டி தெளிவாயிடும்னு அவங்க நினைச்சாங்க. இதன் மூலமாக பாஜக எதிர்ப்போட்டிகள் இருக்கலாம் நினைச்சாங்க. இப்போ விஜய் தனியா நிற்கிறாரு, இனிமே பாஜக கூட்டணி கிடையாதுன்ற சூழல்ல திமுக ஓட்டுகளை எவ்வளவு தூரம் விஜய் பிரிப்பார் என்பதும் அதிமுக ஓட்டுகளை எவ்வளவு தூரம் விஜய் பிரித்து ஸ்பாயில் பண்ணுவார் என்பதுதான் இனிமே நம்ம தேர்தல் களத்தில் காண வேண்டிய ஒரு விஷயம். இணைப்பில் கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு பிரியன். தாவேகா வராது என்கிற நிலையில் தேர்தல் பரப்புரையில் தமிழக பாஜக கவனம் செலுத்த பாஜக தலைமை அறிவுறுத்தியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. முன்பாக தாவேகாவோடு கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருந்தன. இந்த ஒரு சூழ்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி இல்லை என பாஜக தேசிய தலைமை முடிவு செய்துள்ளதாக தற்போது தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிகாரப்பூர்வமற்ற பேச்சுவார்த்தை நடந்து வந்த நிலையில் விஜய் தரப்பில் கூட்டணிக்கு தயாராக இல்லை என்கிற தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழக பாஜக விரும்பினாலும் இதற்கு மேல் பேச்சுவார்த்தை நடத்துவதில்லை என பாஜக தலைமை முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தொடர்ந்து நம்மிடையே கருத்துக்களை பதிவு செய்வதற்காக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம். வணக்கம் சார். வணக்கம். பாஜக தலைமை இனி இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை இல்லை என்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. உங்களுடைய கருத்து? முற்றுப்புள்ளி வைத்து விட்டார்கள். காரணம் என்னவென்றால், அவர்கள் பலமுறை முயற்சி செய்தார்கள். ஆனால் விஜய் விதித்த நிபந்தனைகள் சரிப்பட்டு வரவில்லை. குறிப்பாக அதிமுகவுக்கு எதிலிருந்து இது உறுதிப்பட்டது என்றால்,
ரஜினிகாந்துக்கு எதிராக ஆதவ அர்ஜுனா தெரிவித்த கருத்துக்களுக்கு 3-4 நாட்கள் கழித்து நேற்று முன்தினத்திலிருந்து ரியாக்ஷன்கள் வர ஆரம்பித்தன. எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ரியாக்ஷன் நேற்றைக்கு பெரிய அளவுக்கு வந்தது. அது பாரதிய ஜனதாவின் மேலிடம் கூடித்தான். இன்னும் சொல்லப்போனால் அர்ஜுனமூர்த்தி அவர்கள் தான் முதலில் இந்த ஆட்டத்தை ஆரம்பித்து வைத்தார். 2 பக்க அறிக்கை. அவர் பாஜகவில் மூத்த தலைவர்களில் ஒருவர். பாஜக மேலிடத்தின் அனுமதி இல்லாமல் அவர் அவ்வாறு அறிக்கை வெளியிட மாட்டார் என்றுதான் நான் யூகித்தேன். இப்போது நடைபெறுகின்ற விஷயங்களை பார்க்கும் போதும் அந்த யூகம்தான் வலுப்பெறுகிறது. எனவே இன்றைக்கு அதிகாரபூர்வமாக விஜய் கட்சியோடு தாவேகாவோடு கூட்டணி இல்லை, அந்த பேச்சுவார்த்தைக்கு இனி இடம் இல்லை என்று பாரதிய ஜனதா மேலிடம் கூறிவிட்டது. தமிழ்நாடு அரசியலிலே இருந்து வந்த இந்த குழப்ப மேகம் இப்போது கலைந்து விட்டது. 2 தினங்கள் எடுக்கும் என்று நான் நேற்றைக்கு நினைத்தேன். சொல்லதிகார நிகழ்ச்சியில் கூட அவ்வாறு கூறினேன். இன்றைக்கே அது தெரிந்து விட்டது. இனி தாவேகாவை பொறுத்தவரையில் அவர்கள் 234 தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை நிறுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவார்கள். ஒரு வகையில் அந்த கட்சிக்கு அது நல்லதுதான். 234 தொகுதிகளில் வேட்பாளர்களை போட்டால் ஒரு குறைந்தபட்ச சதவீதம் கிடைக்கும். 8 முதல் 12% வரைக்கும் அவர்கள் முயற்சி செய்து பார்க்கலாம். அதை வைத்து அடுத்த கட்ட கூட்டணிகளை அவர்கள் முடிவு செய்யலாம். அடுத்தடுத்த தேர்தல்களிலே முடிவு செய்யலாம். முதல் தேர்தல் என்பது கூட்டணி இல்லாமல் சந்திப்பதுதான் ஒரு புது கட்சிக்கு நல்லது. விஜயகாந்த் அப்படித்தான் செய்தார். அவருக்கு 2 தேர்தலில் கூட்டணி கிடையாது, 10% வரைக்கும் வாங்கியிருந்தார். 2011 தேர்தலிலே கூட்டணி வைத்தார், எதிர்கட்சி தலைவரானார். பொதுவாக இப்படித்தான் நடக்கும். எனவே இன்றைய தேதிக்கு தமிழ்நாட்டிலே 4 அணிகள் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதிகாரபூர்வமான 4 அணிகள். 5வது அணியாக திருமதி சசிகலா அவர்கள், திரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் எவ்வாறு அந்த அணியை கட்டமைக்கப் போகிறார் என்று தெரியவில்லை. 4 முனை நிச்சயம், 5வது முனை லட்சியம். இப்படித்தான் நான் இதை பார்க்கிறேன். இணைப்பில் வந்து கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு ஷா. தாவேக வராது என்ற நிலையில் தேர்தல் பரப்புரையில் தமிழக பாஜக கவனம் செலுத்த அறிவுறுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக அதிகாரப்பூர்வமற்ற வகையில் தாவேகவோடு கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக தகவல்கள் வெளியாகி வந்தன. இந்நிலையில் தற்போது தாவேக கூட்டணிக்கு வரவில்லை என்கிற முடிவை எடுத்திருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த ஒரு சூழலில் தமிழக பாஜகவிடம் பாஜக தலைமை தேர்தல் பரப்புரையில் கவனம் செலுத்துமாறு அறிவுறுத்தியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தாவேக கூட்டணிக்கு செல்லும் என்கிற பட்சத்தில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு கடந்த சில நாட்களாக அரசியல் களத்தில் இருந்து வந்தது. இந்த சூழலில் தற்போது அந்த நிலைப்பாடு வேறுபடுகிறதா என்கிற ஒரு கேள்வியும் எழுகிறது. பாஜக தலைமை தாவேக கூட்டணிக்கு வராது என்கிற ஒரு முடிவை எட்டிவிட்டதா என்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. தமிழக பாஜக விரும்பினாலும் இதற்கு மேல் பேச்சுவார்த்தை நடத்துவதில்லை என பாஜக தலைமை முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மும்முனை போட்டி உறுதியானால் திமுகவின் வாக்குகளை தான் விஜய் பிரிப்பார் என பாஜக நினைக்கிறதா என்கிற கேள்வியும் எழுகிறது. தாவேக கூட்டணிக்கு வராது என்ற நிலையில் தேர்தல் பரப்புரையில் தமிழக பாஜக கவனம் செலுத்த தலைமை அறிவுறுத்தியதாக தகவல் தெரிவிக்கின்றன. தொடர்ந்து நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் திரு ஷபீர் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். பாஜக தலைமை தற்போது தமிழக பாஜகவிடம் தேர்தல் பரப்புரையில் கவனம் செலுத்துமாறு அறிவுறுத்தியிருப்பதாக தெரிகிறது. உங்களுடைய பார்வை? அதாவது கடந்த சில தினங்களாக ஒரு விதமான ஒரு பேச்சுவார்த்தை, அதாவது அது நேரடியாக 2 அரசியல் கட்சி தலைவர்களும் சேர்ந்து நடத்திய பேச்சுவார்த்தை கிடையாது. பேக்டோர் சேனல்ஸ் மூலமாக நடத்திய அந்த பேச்சுவார்த்தையில் தாவேகா தரப்பு கூட்டணிக்கு தயாராக இருக்கிறதா இல்லையா, கூட்டணிக்கு தயாராக இருக்கிறது அப்படின்னா அவங்களுடைய டிமாண்ட் என்ன போன்ற பல்வேறு விஷயங்கள் என்பது விவாதிக்கப்பட்டுச்சு. அதை கேட்டும் பாஜக தரப்பினர் தெரிந்து கொண்டார்கள். அதே போல பாஜக தரப்பிலிருந்தும் சில ஆஃபர்ஸ் அவங்க பண்ணாங்க. இந்த பேச்சுவார்த்தையில பெரிய அளவுல அதிமுக தலைமையை குறிப்பாக இபிஎஸ் அவர்கள் முனைப்பு காட்டாவிட்டாலும் பாஜக தரப்பிலிருந்து தொடர்ச்சியான ஒரு முயற்சி என்பது எடுக்கப்பட்டு கொண்டிருந்தது. அந்த முயற்சி தற்போது கைவிடப்பட்டிருக்கிறது அப்படின்றதுதான் தெரிகிறது. ஏன்னா விஜய் தரப்புல இருந்து கூட்டணிக்கு தயாராக இல்லை. அப்படி எந்த கட்சியோட கூட்டணிக்கு நாங்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னா விஜயை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள வேண்டும், முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்க வேண்டும். அப்படி இருந்தா மட்டும்தான் கூட்டணி அப்படின்ற அவங்களுடைய செயற்குழுல எடுத்த அந்த தீர்மானத்தை அதன் அடிப்படையில் தான் நாங்கள் செயல்படுவோம் அப்படின்ற மாதிரி கருத்துக்கள்லாம் தெரிவிக்கப்பட்டிருக்கு. 2வது அவங்க எதிர்பார்க்க அந்த சீட்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்கிறது அப்படின்ற அந்த பார்வையெல்லாம் இருந்ததனால்
இனி விஜயுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது சரியாக இருக்காது. ஏன்னா விஜயுடன் கூட்டணிக்கு இணைவதற்கு அதிமுகவும் பாஜகவும் ரொம்ப டெஸ்பரேட்டா இருக்காங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் கன்வே ஆகுறது அப்படின்றது அது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் தேர்தல் சமயத்துல இவ்வளவு க்ளோசரா இருக்கக்கூடிய ஒரு சமயத்துல இந்த மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் வர்றது ரொம்ப அது ஒரு டேமேஜை உருவாக்கிவிடும் அப்படின்ற அந்த கருத்துகளும் பகிரப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில தற்போது இந்த பேச்சுவார்த்தை அப்படின்றது இனி தொடர முடியாது அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு அது இறங்கி இருக்கிறது. இரண்டாவது, இன்னைக்கு ஏற்கனவே 55 தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை தேர்வு செய்யக்கூடிய பணி என்பது நடக்கிறது. நேற்றைய தினம் அதே போல வேட்பாளர்களை தேர்வு செய்யக்கூடிய பணி என்பது முழுவீச்சில் நடந்து கொண்டிருக்கிறது தாவேகா தரப்புல. இன்னும் ஒரு 2 நாட்கள்ல நியூஸ் 18 தொலைக்காட்சியில வந்தது போலவே விஜய் 2ஆம் கட்ட வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்கும் அந்த இன்டர்வியூஸ் எல்லாம் நடத்துவதற்கும் மேனிபெஸ்டோ ரிலீஸ் பண்ணுவதற்கும் போன்ற பல்வேறு விஷயங்கள் அவர் ஈடுபடுவார் அப்படின்றது தெரிகிறது. சோ தனித்து போட்டி அப்படின்ற அந்த இடத்துல